Hi guys, welcome to our channel. இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா எண்ணெய் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறோம் என்ன பண்ணுறோம்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நாங்கள் பண்ணும்போது பார்க்கலாம். அப்புறம் இந்த எண்ணெய் வந்து நாங்கள் எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறோன்னா ஆல்ரெடி ஒரு பேட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ரிசல்ட் இருந்ததுனால தான் சரி இந்த வாட்டி வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதை வச்சுட்டு ஆன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய லைட்டர் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் பியூரான தேங்காய் எண்ணெய் தான் வாங்கணும். எண்ணெய் கடையில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். நம்ம வந்து விபிடி பேராஷூட் அந்த மாதிரி கடையில் வாங்கவே கூடாது. அந்த எண்ணெய் போட்டிங்கன்னா வேஸ்ட்டு, எந்த ரிசல்ட்டுமே வராது. கொஞ்சம் இது காஞ்சதுக்கப்புறம் ஸ்லோவாக வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு இந்த எண்ணெயை ஃபுல்லாக ஊற்றிடலாம். நான் வந்து இன்னைக்கு 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றுறேன். இதுலே கிடைக்கும். இதோட பேர் வந்து வேம்பலாம்பட்டை. இதுதான் ரொம்ப 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 மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஆவாரப்பூ சொல்லுவாங்க, ஓகேவா? காய வச்ச ஆவாரப்பூ. இதுவுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது வந்து செம்பருத்தி, எல்லாமே காய வச்சது தான். செம்பருத்தி, ரோஜா, வெட்டி வேறு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இது வந்து வெந்தயம். ரொம்ப சைனஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்குன்றவங்களாம் வந்து வெந்தயத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கருஞ்சீரகம். இது எல்லாம் போட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஆயிலில் நல்லா கொதிக்க வச்சு ஒரு 2 நாள் ஊற வைக்கலாம். இல்லை எனக்கு 2 நாள் டைம் இல்லை அப்படின்னீங்கன்னா ஒரு நாள் ஊற வச்சா போதும். இப்போ வாங்க போய் எண்ணெயில் போடலாம். கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா பபிள்ஸாக வருதா? இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு இன்க்ரீடியன்ஸாக போடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெந்தயம் இருக்குல்ல, இந்த வெந்தயத்தை போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இந்த கருஞ்சீரகம் போட்டுக்கலாம். இது நல்லா பபிள்ஸ் ஆகுது. இப்போ வந்து இந்த செம்பருத்தி எல்லாம் ஒன்றா கூட போட்டுக்கலாம். நான் சும்மா வீடியோக்காக அப்படி காட்டுறேன். ஆவாரம்பூ, அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப மெயின். இதை மறந்துடாதீங்க போட. எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும். வேம்பலாம்பட்டை இதை போட்டுக்கலாம். நல்லா உதிர்த்து போட்டுக்கோங்க. அளவுலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த வேம்பலாம்பட்டை சொன்னல, அது போட்டோன்னே நல்லா ரெட் கலர்ல மாறிடும். மீடியம்ல வச்சு இன்னொரு 10 மினிட்ஸ், ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னொரு 10 மினிட்ஸ், அந்த 10 மினிட்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்படியே ஒரு 2 டேஸ்க்கு நான் அதை டிஸ்டர்பே பண்ண வேணாம். 2 டேஸ் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால், நம்ம 2 டேஸ் வச்சா ரிசல்ட் நான் இன்னும் சீக்கிரமாக இருக்கும். நம்ம 1 டே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அதே மாதிரி இதை எப்படி யூஸ் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹேரில் ஸ்கேல்பில் டர்ட்டே இருக்கக்கூடாது, அழுக்கே இருக்கக்கூடாது தலையில். அப்போ தேய்ச்சி ஒரு 2 hours, மேக்ஸிமம் 2 hours போதும். அதை நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறம் ஏர் வாஷ் கம்பல்சரி பண்ணிடணும். நம்ம ஏர் வாஷ் பண்ணாமல் ஆயில் வைக்க கண்டிப்பாக ஏர் ஃபால் ஆகும். நம்ம வந்து எண்ணெய் வச்சா முடி கொட்டாதுன்னு நினைக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து என்ன சொன்னேன், எண்ணெய் வச்சாலும் முடி கொட்டும். எண்ணெய் வச்சு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அந்த டஸ்ட்லாம் வந்து அப்படியே ஸ்கேல்பில் பட்டு அப்படியே இருக்கும். அப்படியே இருக்க தான் வந்து நம்மளுக்கு டேண்ட்ரஃபாக மாறும். டேண்ட்ரஃப் மாறினாலே ஏர் ஃபால் கன்ஃபார்மாக இருக்கும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஹாய், நாங்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஆயில் செஞ்சு நல்லா ஊற விட்டுட்டோம். இந்த ஹர்ப்ஸ் எல்லாம் வந்து ஆயிலில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இந்த ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணலாம், ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு எடுத்துக்கோங்க. ஒரு காட்டன் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கிளாத் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஒரு பாத்திரத்தை கீழே வச்சுருங்க, ஓகேவா? ஒரு தட்டு வச்சு ஒரு பாத்திரத்தை கீழே வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் பாருங்கள், எண்ணெய் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஹர்ப்ஸ்லாம் நல்லா இறங்கி இருக்கு.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து இந்த பாத்திரத்தில் ஊற்றணும், இந்த கிளாத்தில். இந்த மாதிரி ஊற்றிட்டோமா. நான் சும்மா காட்டுறேன் பாருங்க. இவ்வளோ பியூரான கலர் சேஞ்ச் ஆகிருக்க ஒரு ஆயில் நம்மளுக்கு கிடைச்சிரும். பார்த்தீங்களா, இவ்வளோ சூப்பரான ஒரு ஹேர் ஆயில். நீங்கள் வந்து கரெக்டான அளவு எடுத்துக்கோங்க. கிளாத் கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டேன். எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் ஃபில் பண்ணிவிடுங்க. போட்டு வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கலாம். ஓகேவா, கட்டிட்டு இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு கட்டிடணுமா, ஒரு மேஜிக் பாருங்க. நம்ம நல்லா ப்ரெஷர் கொடுத்து சுத்தணும். இது இப்படி வச்சுட்டு தம்பிள்ஸ் தூக்கிவே இது மேலே இப்படி வச்சிடலாம். ஓகேவா, இப்படி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டோன்னா இதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் வந்துடும். இப்போ வந்து இது வந்து அடியில் இருக்க எண்ணெய். ஓகேவா, இதை நம்ம இப்போயே அப்ளை பண்ணிடலாம். இது வந்து இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி கூட போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இப்படி பார்ட்டிஷனில் இல்லை, ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது. லைட்டாக கொஞ்சோண்டு இப்படி எண்ணெய் எடுத்து இந்த ஸ்கேல்ப் இருக்குல்ல, ஸ்கேல்பில் மட்டும்தான் அப்ளை பண்ணும். இப்படி ஃபுல்லாக ஸ்கேல்ப்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி திரும்பி இப்படி ஒரு பார்ட்டிஷன் ஆயில் வந்து ஓகேவா. அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக இப்படி பண்ணினே இருந்து ரூட் நல்லா இப்படி டைட்டாக ரூட் ஃபுல்லாக வந்துடுங்க. இந்த சைடு அதே மாதிரி ஸ்கேல்ப் ஓப்பன் பண்ணி ஸ்கேல்பில் மட்டும் தேங்க. போட்டு ஒரு டைட் போனிடெயில் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ ஒரு 2 hours கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இதே மாதிரி வந்து வீக்லி 3 times வைங்க. ஒரு மாதம் வைங்க. ஒரு மாதம் வச்சும் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகலைன்னா அப்போ இந்த ஆயில் வந்து உங்களுக்கு செட் ஆகலை. எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு மாதம் ஆகியும் உங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு தான். இப்போ இந்த ஆயிலுமே வந்து எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் ஃபால் பயங்கரமாக எனக்கு கண்ட்ரோல் ஆச்சு, உங்களுக்கும் கண்ட்ரோல் ஆகும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ் பண்ணி இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.